நல்லா இருக்குடா. இன்னைக்கு நாங்க சிவா கல்யாணத்துக்கு ரெடி ஆகி கிளம்பிட்டோம். பாய்ஸ் 12 மணிக்கு கிளம்ப சொன்னா மணி 12:15 இன்னும் கிளம்பவே இல்லை. புக் பண்ணியாச்சு, அவரு இன்னும் வரல. சரி, எல்லாரும் எடுத்தாச்சா? எல்லாமே வாங்க, எல்லாரும் வாங்க. பையன் எல்லாமே எடுத்துட்டியா? பத்து நிமிஷம் ஆச்சு, இன்னும் கூட ஒருத்தர் வராம இருக்கான். பாருங்க, எங்கடா அவன்? புதுசா யூடியூப் சேனல் ஓபன் பண்ணதால என்ன பேசணும் எப்படி பேசணும்னு எதுவும் தெரிய மாட்டேங்குது. தெரியாது. எப்படி தெரியும்? இப்ப பாருங்களேன், ஒருத்தர் லேட் பண்ணிட்டு பின்னாடி ரொம்ப லேட்டா வந்துட்டு இருக்கான் பாருங்க. ஐயோ, அவன் யாரா? குறுக்கு இந்த கௌசிக் வந்தா எங்கடா போறீங்க? ஏய், காருக்கு போறடா. கார் வந்துருச்சு. என்ன வேமா வாடா. அவன்கிட்ட கேளு கார்ல. ஆமா, 4551. ஏய், எனக்கு ஜன்னல் சீட்டு. ஓகே, கார் வந்துருச்சு. நாங்க ஏறிட்டே பீஸ் பண்றோம். ஓகே ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் தி ஜர்னி. நீங்களே மறந்துட்டியா நீ? உண்மையாலுமே மறந்து. ஒன்னு இருக்கா? ஒன்னு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணு. அதே போதும் பையன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒரு வாரத்துக்கு பையன் ஜட்டி எனக்கு மறந்துட்டான். 3 நாளைக்கு ஒரு ஜட்டி. அவன் பல வருஷமா ஜட்டி போடவே மறந்துருக்கான். ஜட்டியை மறக்கிறது வந்து இயற்கை கிடையாது. ஆமா, அவ்வளவுதான். அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறீங்க. எல்லாம் ஒரே ஜட்டி ஒரு வாரம் போட்டு அடிச்சு ஜட்டி இல்லாமலாம் இருந்திருக்கான். இன்னைக்கு ஒரு ஜட்டியோட வந்துட்டு ஃபீல் பண்றாராம். ஆமா, அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். என்னன்னா, கூட இருக்க ஒருத்தவங்க கல்யாணம் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் வயசு பயம். ஆமா, இங்க இருக்கிற எல்லாருக்கும் என்னன்னா டேட்டா பார்த்து வயசு கேள்வி. சரி, அங்க இருந்து ஆரம்பிப்போம். சொல்றேன். 28 33 5 வயசு தான் கம்மி பண்ணோம். நெகோஷியபிள் பண்ணிருக்கோம் 5 வயசு. பையன் உனக்கு 20. ஓகே, பொய் எடுத்து சஞ்சன் நீங்களே அப்படியே அந்த மூஞ்ச கொஞ்சம். ஏய், முன்னாடி போடா, முன்னாடி வாடா. சஞ்சா, பையனுக்கே 29 ஆமாடா, 28 நானும் 96 தான். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? சரி, இப்ப பையன் அடுத்து உனக்கு எப்ப பையன் கல்யாணம்? பின்னாடி ஒருத்தர் இருக்கான் பாரு, அவன் ரெடி ஆயிட்டு தான் வந்திருக்கான். ஜோக் இல்லையா? ஆல்ரெடி ஒரு பொண்ணு பார்த்து வச்சு வீட்டுல எல்லாம் பேசி முடிச்சுட்டு வந்திருக்கா. அடுத்த வருஷம் கல்யாணம். அடுத்து இங்க 2 பேருக்கு கல்யாணம். யாருக்கு? இனேஷுக்கும் சஞ்சனுக்கும். தனித்தனியா சொல்லுங்க. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? இது வந்து நார்த்ல வருமா சவுத்ல வருமாடா? ஒரு கேள்வி முன்னாடி வர இருக்கானே. போட்டா வேதி ஆயிட்டான்டா டேய். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ? 4 மணி நேரத்துக்கு அப்புறம் எங்க ஊர்ல தெரியுங்களா? எங்க ஊர் என்னது? சென்னையில இருந்து 1 மணி நேரத்துல போயிட்டு இருக்கோம். 10 மணி நேரம் அவங்க எப்ப எங்க ஊர் வரும்? சோ ஒரு 4 மணி நேரத்துல வந்துருண்டா. மணி 30 நீ வந்து திண்டுக்கல் ஸ்டேஷன் வரும்போது சொன்னேன். திண்டுக்கல்ல இருந்து மதுரைக்கு 1 மணி நேரம் தான். ஆமா, நடுவுல ஒரு பொண்ணு இருக்கு, அதையெல்லாம் இறக்கி விட்டாங்க. அது எங்கேயோ தாம்பரம் போறேன்னு சொல்லி மச்சான், நீ மட்டும் அந்த பொண்ணை உட்கார வச்சுனா என் சீட்டை கொடுத்துட்டு நான் ஏந்திருப்பேன்டா. கொஞ்சம் இறக்கி விடுங்க சார்.
வைகை தெரிஞ்சிருச்சு வைகை தெரிஞ்சிருச்சு ஸ்மெல் அடிக்குது இது. அது வைகை. நீ ஏன் இது வைகை எக்ஸ்பிரஸ் சொல்லி தானே எங்களை ஏத்திட்டு வந்த? வைகை எக்ஸ்பிரஸ் தான்டா அது. அப்ப இதுவும் வைகை தானே? வா தெற்கு மாசி இது வந்துச்சு. அதான் உள்ள மேல வைகை இல்ல சும்மா சொன்னேன். இன்னும் வரல. இது என்னடா? இல்லடா இது ஐயோ தல இதுதான் மதுரை நினைக்கிறேன். இது மதுரை. ஏய் என்னடா இது? இவன் மதுரை தாங்க. அவனுக்கே தெரியாது. சரி நம்ம மதுரை வந்துட்டோம் மதுரை வந்து இறங்கியாச்சு. ஒரு வழியா வந்துட்டோம் மதுரைக்கு. போனோடனே போய் ஒரு ரோஸ் மில்க போட்டுருவோம். கண்டா 1.5 மணி நேரமா என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. எல்லாரும் சரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே பாண்டி கோட்டைக்குள்ள வந்தாச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறான். வாங்க எப்படி வேணா போலாம் வாங்க. ஐயோ எனக்கு ஊரு தெரியாதுன்ட்டு உன் இஷ்டப்படி கூட்டிட்டு போயிடுறியா நீ? போலாம் கரெக்டான ரூட் தான் கொண்டு போயிட்டு இருக்கேன். இவன் தேனில இருந்தே 15 நிமிஷம் ஆகுன்றானே. ஆமா என்னைக்கு போறது என்னைக்கு கல்யாணத்தை போய் பாக்குறது? நம்ம கல்யாணம் தான் 2 நாள் கழிச்சு தான் கல்யாணம் நம்மளுக்கு. ஆனா போங்க போறக்கிறவன் சென்னையிலே பிறந்து தொலை கூடாதா? ஆமா நான் ஒரு நாள் லீவ் போட்டு வந்து பாத்துட்டு போயிருப்பேன். மதுரை கம்பம் தேனி இதுக்காக அதர் ஸ்டேட் ஃப்ரெண்ட்ஸ் நான் வச்சிருக்கேன். கரெக்ட் தான் என்ன பண்றது. காலெல்லாம் அப்ப வலிக்குது. என் கல்யாணத்துக்கு இப்படிதான் வருவியாடா? கல்யாணம் பண்ணா பாத்து ஓஹோ. ஆனா நம்ம மதுரைக்கு வந்துட்டு நம்ம தேனி வேற போகணும். 10 மணி ஆக போகுது. பரோட்டா கடை இருக்குமா? பரோட்டா கடை இருக்கும். மச்சான் 10 மணிக்கு தானடா இருக்கும். ஃபர்ஸ்ட் ரோஸ் மில்க் சாப்பிடலாமா இல்ல பரோட்டா கடை போலாம்? சாப்பிட்டு ரோஸ் மில்க் குடிக்கலாம்யா. ஆனா சுகர் கட்லாம் கிடையாது. சுகர் கட்லாம் முடிஞ்சு போச்சு. பரோட்டா கடையில இது ஆட்டுக்கறி பாயா ஊத்துவாங்களா? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. இப்படிதான் சென்னை மதுரை ஜங்ஷன் வந்துச்சு, இன்னும் மதுரையே வரலன்னு சொன்னேன். அது தெரியலடா, கண்ணு தெரியலடா அன்னைக்கு சரியா. யோ என்னையா ரோஸ் மில்க் கடை கூட்டினு வரேன்ட்டு ஜிகர்தண்டா கடை கூட்டினு வந்திருக்க? உண்மையை சொல்லு, உனக்கு ரோஸ் மில்க் கடை தெரியுமா தெரியாதா? நீ மதுரை தானா? இங்க ஜிகர்தண்டா தான் ஃபேமஸ். அத சொல்ல மறந்துட்டேன்டா. வரா இருடா என்கிட்ட சொல்றேன். சொல்றா என்னடா சாப்பிட்டு கீழே போட்டுறாதீங்கடா. அண்ணன் ஐஸ்கிரீம் தரலாம். அண்ணனை காட்டுறாடி. இவர் இல்ல அந்த அண்ணன் இல்ல அந்த அண்ணன் உள்ள இருக்க அண்ணன். இதான் ஃபேமஸ் ஜிகர்தண்டா மதுரை. அப்புறம் மதுரையில இருந்து அந்த தாங்குமா? தாங்காது, கேவலமா இருக்கும். எப்படி இருக்கு ரிவ்யூ சொல்லு. எங்க ஊரு எப்படா இருக்கு? பரவாயில்ல. ஆடுறாவே. ஆமாடா அடுத்த நம்ம கடைக்கு சாப்பாடு கடைக்கு போயிட்டு உங்களை மீட் பண்றேன். அவருக்கே கீழே போட்டுறது. கீழே போட்டுறாங்க. அவர் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வராது. ரூம் போயிட்டு உங்களை மீட் பண்றோம். ஓகே அங்க ஒரு சர்ப்ரைஸ் காத்து. என்ன சர்ப்ரைஸ்? அது இவனுக்கு தெரியாது. சர்ப்ரைஸ். அதான் சர்ப்ரைஸ். 12 மணி சமாச்சாரம். அவன் இன்னும் திருந்தல மாமா. ஓகே நம்ம கடைக்கு போயிட்டு மீட் பண்ணலாம். ஓகே மூட போறாங்க. அந்த கடை இல்லடா, கல்யாணத்துக்கு வந்த மாதிரி தெரியல. இப்ப என்ன ஆச்சுங்களா மக்களே?